पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 34வது திருநாமத்திற்குரிய விளக்கத்தை சொல்கிறேன். வெங்கடவனை பற்றி அழகான துதிநூல் ஒன்றை எழுத வேண்டும் என்பதற்காக வெங்கடவனே பூலோகத்தில் சுவாமி தேசிகனாக அவதரித்தார். திருவேங்கடமுடையான் தன்னை பற்றி தானே ஸ்தோத்திரம் எழுதுறாங்கிறத விட தன்னுடைய கருணையை பற்றி எழுதலாம்னு தீர்மானித்தான். ஆகையினால்தான் திருவேங்கடவனுடைய கருணையை பற்றி 108 ஸ்லோகங்கள் கொண்ட தயாசதகம் தோன்றியது. தயாசதகம் என்பது ஒரு அற்புதமான ஸ்தோத்திர காவியம். அதிலே எம்பெருமானை தேசிகன் நேரே ஸ்தோத்திரம் செய்யாமல் எம்பெருமானுடைய கருணைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதில் ஒரு தகவல் தெரிவிக்கிறார். பகவான் பல அவதாரங்கள் எடுக்கிறான். அந்த அவதாரங்களை பற்றி வேதம் சொல்லியிருக்கு, இதிகாச புராணங்கள் சொல்கின்றன, பாஞ்சராத்திர வைகான சாகங்கள் சொல்கின்றன. ஆனால் ஆழ்வார்களும் பாடுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த அவதார ரகசியம் முழுக்களும் பகவானே அர்ஜுனனுக்கு கீதையில் சொன்னதாக ஒரு அமைப்பு வருகிறது. அதிலே பகவான் சொல்கிறான், தான் அவதரிக்கிறான். அவதரிப்பது தர்மத்தை நிலநாட்ட. அப்படி அவதரிக்கும் பொழுது தன்னுடைய மேன்மை எதுவும் குன்றாமல் அவதரிக்கிறான். அப்படி அவதரிக்கிற சமயத்தில் அவனுடைய திருமேனி இந்த ஊர் மெட்டீரியல் ஆகலை, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய சுத்த சத்துவமான திருமேனியோடையே அவதரிக்கிறான். அப்படி அவதரிப்பதற்கு காலம் என்னன்னு தனியான காலம் கிடையாது. எப்போ எப்போ தேவையோ, எப்போ எப்போ தர்மம் குலைஞ்சு போகிற மாதிரி தோன்றதோ அப்போ தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கிறேன். எப்படித்தான் அவதரிப்பேன் அப்படின்னு நியமதி கிடையாது. மனிதர்களுக்கு நடுவிலையும் அவதரிப்பேன், விலங்குகளுக்கு நடுவிலையும் அவதரிப்பேன். அதே மாதிரி இதே தேவர்களுக்கு நடுவிலையும் எந்த இடத்துல இந்த ஊர்லேன்னு கிடையாது. இப்படியெல்லாம் தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்லி இதை யார் ஒருத்தன் உணர்ந்து தன்கிட்ட பக்தி பண்ணுகிறார்களோ, பக்தி யோகம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பிறவியிலேயே மோட்சம் பெறுவார்கள். அல்லது இப்படிப்பட்ட எம்பெருமான் அவதரிக்கக்கூடிய பின்னணியை உணர்ந்து மோட்சம் வேண்டும் என்று அடைக்கலம் புகவர்களுக்கு கவலையில் அந்த பிறவி என்றிலேயே அவள் கேட்கக்கூடிய காலத்திலேயே மோட்சம். இதெல்லாம் தெரியும்படியாக அவதார ரகசியத்தை கண்ணபிரான் சொல்லியிருக்கான். அந்த அவதார ரகசியத்திலே அவன் சொல்லாத ஒரு ரகசியம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அடா நீ சொல்கிறேன்னு கேட்டியானா தேசியன் சொல்கிறார். ரகசியத்தில் ரகசியம். பகவான் வாய் விட்டு சொல்லலை, ஆனால் அதான் ரகசியத்தில் ரகசியம். அது என்னன்னு கேட்டால், ஒரு பக்தன் வந்து வெங்கடாஜலபதி திருவடியில் வந்து விழறான். எம்பெருமானே காப்பாத்துன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆசாமி கோல் சொல்லியே பிழைச்சவன்.
இந்த கோல் சொன்னவங்களுக்கு பெரிய பாவம் இருக்கா சொல்லு, போட்டு கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. சும்மா சும்மா போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் கோல் சொல்கிறதுக்கு இந்த பாவம் போகிறதுக்காக என்ன செய்யணும், சமுத்திரக்கரையில் உட்காந்து அலை ஓசையை காதில் கேட்கணும். அது ஒரு கழுவாயின்னு சொல்லியிருக்கு. நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சிருப்போது என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், சூப்பரன், அவர் போட்டு கொடுக்குறதே வேலை. அவர்கிட்ட இதையும் சொல்லி வச்சேன். அதுக்கப்புறம் டெய்லி பீச்சுக்கு போயிட்டார். அவர் கோல் சொல்கிற நேரத்தில் அலை ஓசையை கேட்க போயிட்டார். ஆனால் இந்த கோல் சொல்கிறவர்களுக்கு அடுத்த பிறவி உண்டு, மீனாக பிறப்பார்கள். ஏன்னா மீன்கள் தான் ஆதியில் கோல் சொல்லியதாக வேதத்தில் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ இருக்கிற அக்னி பகவானுக்கு முன்னாடி 3 அண்ணன்கள் இருந்தாங்களாம். அந்த 3 அண்ணன்களும் போஸ்ட்மேன் வேலை பார்த்தா, பூலோகத்திலிருந்து தேவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொருளை தேவற்றை கொண்டு கொடுக்க வேலை. அந்த வேலையிலே அவர்கள் மாண்டு போனார்கள். அந்த குடும்பத்துக்கே இது சாபமா 4வதாக இவனையும் பிடிப்போன்னு தேவர்கள் வந்த பொழுது அக்னி பகவான் தண்ணீரிலே ஒளிந்து கொண்டான். அக்னியாவது தண்ணீரில் ஒளிந்து கொள்வதாவது இதுனா பகுத்தறிவுக்கு முரண்பட்ட கதை என்று எண்ண வேண்டாம். கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், தண்ணீருக்குள்ளே ஹீட் இருக்குன்னு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இவ்வளோ ஹீட்டோடு சேர்ந்தால்தான் தண்ணீரே வரும். அதெல்லாம் உள்ள தண்ணீரில் வெப்பம் இருக்குங்கிறது வரைக்கும் ஓகே தான். அதனால் தண்ணீரில் அக்னி புகுந்தான். அக்னி தண்ணீரில் புகுந்த உடனே மீன்கள்லாம் அவனை பார்த்து புது ஆள் வந்திருக்கானே அப்படி. பாவம், தேவர்கள் நம்மை பிடித்து இந்த வேலையை கொடுத்துட்டா நாமும் நம்ம அண்ணன்மார்கள் மாதிரி மாண்டு போய்விடுமோன்ற அச்சத்தில் வந்திருக்கான். தொலைஞ்சு போகிறான்னு விட வேண்டிதானே. தேவர்கள் அவனை தேடிண்டு வந்தபொழுது சில மீன்கள் இப்படி மேலே எட்டி பார்த்து, அப்படி எட்டி பார்த்த மீன்கள் இங்கே தான் அக்னி இருக்கான்னு தேவர்களுக்கு போட்டு கொடுத்து. அக்னிக்கு உடனே கோபம் வந்துடுது. அதான் அக்னி ஒரு சாபம் கொடுத்தான், மீன்களே என்னை நீங்கள் வலை தேடி தேவர்கள் பிடிக்க வந்த பொழுதும் காட்டி கொடுத்ததுனால வலை வீசியே உங்களை பிடித்து மக்கள் சம்ஹாரம் பண்ணுவார்கள், அழிப்பார்கள் என்று சொன்னான். அதனால தான் இன்றைக்கும் அந்த சாபத்தின் விளைவாக மீன்கள் வலையிலே மாட்டிக்கொண்டு மாண்டு போகின்றன சொல்கிறாங்க, உணவாகின்றன சில பேருக்கு. அன்பர்களே, நிறைய கோல் சொன்னால் அப்படி மீனாக பிறப்பான்னு சொல்லியிருக்கு. அதனால தான் திருவேங்கமுடியான் சொல்கிறான், ரொம்ப கோல் சொல்லியே வாழ்ந்தவன் இவன் ஒரு 600 பிறகு மீனாக பிறந்து வலையில் மாட்டிட்டு போகணும், அந்த தண்டனை கிடைக்கணும் இவனுக்கு. அப்புறம் வேண்டுமானால் இவனுக்கு நல்லது செய்யலாம், இவனை தூய்மைப்படுத்தி நல்லது செய்யலாம் அப்படின்னு பகவான் சொன்னால், பகவானுடைய கருணை சொல்கிறது. பகவானுடைய கருணை சொல்கிறாளாம். அவனுடைய கருணையை அவனை மேலே பேச வைக்கிறது. அவன்லாம் மாட்டான், சின்ன பையன், அவன் தாங்குவானா எளிய நம்ம. அவனை போய் 100,000 பிறவியெல்லாம் மீனாக பிறக்க சொல்லி அப்புறம் டிலே பண்ணி காப்பாற்றக்கூடாது. ஆகையினால வேறு யாராவது பதிலாக மீனாக பிறந்துட்டோம். வேறு யாருன்னா நீ பிறந்துடும். அதுக்கு பதிலாக அவனை காப்பாற்றிட்ட புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவன் சார்பில் நீ மீனாக பிறந்துடும் அப்படின்னு அவன் கருணை அவனை தூண்டிவிட, தன்னுடைய திருவடியிலே அடைக்கலம் அகந்தவர்கள் செய்த பாவங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய ஜென்மாக்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு அவனை விடுவிக்கிறான் திருவேங்கடமுடையான். ஆகையினால் அன்பர்களே, எம்பெருமான் மத்ஸ்யமூர்த்தியாக அவதரித்தான். அதே மாதிரி இன்னொரு கேரக்டருக்கு ஆமை. ஆமை என்ன பண்ணும், எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கும், பார்த்தா நல்லது மாதிரி தெரியுமா. அதே மாதிரி சில பேர் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளுக்குள்ள வக்கரமெல்லாம் இருக்கும், உரிய காலத்தில் வெளிப்படும். அப்படி இருந்தவர்கள்லாம் ஆமையாக தான் பிறக்கணும், அப்போ தான் அவர்கள் பாவம் போகும். அப்படிப்பட்டவர்கள் விழுந்து வணங்கினார்கள். அப்பொழுது இவரெல்லாம் ஆமையாக 10,000 பிறவி பிறக்கட்டும், அப்புறம் காப்பாற்றலான்னு பகவான் சொன்னால், உடனே அவனுடைய கருணை மீண்டும் தலையிட்டது. கூடாது, இவர்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீயே பெரிய ஆமையாக பிறந்துடும், இவர்களுக்கு காப்பாற்றிடும். இப்படி தான் இப்போ நடக்கிறது. ஹோம்ஒர்க் கொடுத்தா, பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா அந்த ஹோம்ஒர்க்கை யார் செய்யணும், அப்பா தான் செய்யணும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு இவர் தான் செய்யணும் அப்படின்னு அவர் ஆமையாக பிறக்க வந்து, அதற்கப்புறம் பிறர் பொருளையே சாப்பிட்டு வாழறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு தங்களுக்கு எதுவும் வீட்டில் இன்னொருத்தட்டிருந்தே சாப்பிட்டே பழக்கம். அப்படிப்பட்டவர்கள் பன்றியாக பிறப்பார்கள் சொல்லியிருக்கு. அதற்காகத்தான் மகாவராகனாக மாபெரும் பன்றியாக எம்பெருமான் அவதரிச்சா. இப்படி ஒன்னொருத்தையும் நாம் நுட்பமாக பார்க்கணும். இப்படி தன்னுடைய திருவடியை அடைந்தவர்கள், அடைக்கலம் புகுந்தவர்கள், அவர்களுக்கு என்ன என்ன ஜென்மாக்கள் வர வேண்டுமோ அவர்கள் பாவத்தை அனுபவித்து பாவத்தின் பயனாக அந்த ஜென்மாக்களினாலே அவர்கள் தூய்மை பெற்ற பிறகு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலை வந்த பொழுது பகவான் அவனுடைய கருணையினாலே உந்தப்பட்டு அந்த ஜீவர்களுக்காக அவர்கள் சார்பில் தான் இவ்வளவு வடிவங்களை தானே ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் அவதரண விசேஷைகி ஆத்மலீலாபதேசன என்று தயாசதக ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் மிக அழகாக இந்த அவதார ரகசியத்தை காண்பிக்கிறார். நாம் இந்த பாடுபடக்கூடாது என்று
நமக்காக இறைவன் பாடுபடுகிறான். இதுதான் அவதார ரகசியங்களுக்குள்ளே ரகசியம். அவனுடைய கருணை அவனை எப்படி ஆட்டி படைக்கிறது. அன்பர்களை இதை உணர்ந்தப்புறம் எம்பெருமான் பக்கல்ல நமக்கு நிச்சயமான பக்தியும் நம்பிக்கையும் மகாவிஸ்வாசமும் அவன் திருவடியில் அடைக்கலம் போவதற்கு வாய்ப்பாக கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகையினால் இதுவரை நாம் சொன்ன இந்த கருத்தை சுருக்கமாக ஒரு வாய்ப்பாடாக உங்களுக்கு முன் ஸ்லோகமாக வைக்கிறேன், கேளுங்கள். ஸ்வயம்பூநாமா ஸ்வயமேஷ யஸ்மாத் நானாகிருதிர் ஜன்ம ததிர் ததாதி. நானாகிருதிர் ஜன்ம ததிர் ததாதி. தர்மஸ்ய சம்ஸ்தாபனமீப்சமானஹ தர்மாத்ரிநாதோ தயா பிரணுன்னஹ. தானே தான் இவ்வளவும் பிறக்கிறான். தன்னுடைய கருணையினால் உந்தப்பட்டுனா என்ன அர்த்தம்? கருணை அவன்கிட்ட தானே இருக்குது. கருணை என்பது அவனுடைய குணம்தானே. அதனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையாது, தானே தான். தானே தன்னாலே உந்தப்பட்டு, தன் கருணையினாலே உந்தப்பட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதாக சொல்லிக்கொண்டு தர்மாத்ரியில் இருக்கக்கூடிய பகவான். திருப்பதி மலைகளில் தர்மமலை, தர்மாத்ரி என்பது ஒரு பெயர். வேதமயமான மலை, தர்மமயமான மலை. ஆகையினால தான் அதை தர்மாத்ரி என்று சொல்கிறார்கள். அது விஷாத்ரின்னு சொல்கிறார். விஷம்னாலும் தர்மத்துக்கு பெயர். அப்படிப்பட்ட எம்பெருமான், தர்மாத்ரிநாதனான எம்பெருமான், தயா பிரணுன்னகா, தன் தயினாலே தூண்டப்பட்டவனாய் நானாகிருதி ஜென்மத்தை தீர் ததாதி. கணக்கில்லாத பிறவிகள். அவெல்லாம் எத்தனை பிறவிகள், அதில் நிலை வரம்பில்லைன்னு ஆழ்வார் சொல்வார். அதில் மனிதனாக பிறப்பதுன்னு தேவர்களாக தான் பிறப்பேன் அப்படிலாம் கிடையாது. விலங்காக பிறப்பான், ஏன் தாவரமாக பிறப்பான், ஒட்டு மாமரமாக பிறந்ததாக ஒரு வரலாறு கூட முன்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்படி பல பிறவிகளை எடுப்பதனால எம்பெருமான் தானே அவைகள் எடுக்கிறான். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால், நாம் அந்த மாதிரி பிறவியில் அல்லல் படாமல் இருக்க. இதை உணர்ந்து கொண்டு எம்பெருமானை, திருவேங்கடமுடையானை பக்தியோடு நினைத்து கொண்டு ஜபித்தோமானால் இந்த திருநாமத்தை, நமக்கும் நம்ம பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் நடக்கும்படியாக எம்பெருமான் செய்து நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஸ்வயம்புவே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.